ஸ்ரீயப்பதியான பகவானுடைய மகிமையை சொல்லக்கூடிய ஒரு புராணமாக பாகவத புராணம் அமையறது. மற்ற புராணத்துக்கும் பாகவதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாகவத புராணம் எல்லா அவதார கதைகளையும் சொல்றது. மற்ற புராணங்கள்லாம் குறிப்பிட்ட சில அவதார சரித்திரங்களை தான் பேசுறது. பாகவத புராணத்துல 24 அவதாரம் சொல்லிருக்காங்க மொத்தம். அதே பாகவதமே சொல்றது அவதாரா ஹெசங்கேயாக. நான் 24ன்னு சொல்றேனே தவிர 24ன்னு கணக்கு கிடையாது. எண்ணிலடங்கா அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அது அதை காட்டிலும் தத் ரசாமிருத திருப்தஸ்ய நான்யத்யஸ்ய ரதி கோச்சித்து, இந்த பாகவதத்துல சொன்ன மாதிரி ரசமா மற்ற புராணங்கள்ல இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா கிடையாது. உதாரணம், பால் பாயசம் பிடிக்கும் தரு, 2 ஸ்பூன் பாதாம் அல்வா கொடுத்துட்டு பால் பாயசத்தை குடிங்கோன்னா பால் பாயசம் டேஸ்டா இருக்குமோ? அது மாதிரி தான் பாதாம் அல்வா மாதிரி பாகவதம். மற்ற புராணங்கள்லாம் பால் பாயசம் மாதிரி. பாகவதத்தை படிக்காம அதை படிச்சிருந்தா டேஸ்டா இருக்கும். அது பாகவதத்தை படிச்சுட்டா அது பிடிக்காது நமக்கு. ஏன்னா அதை விட இது ரசம் கூட அப்படிங்கிறதுனால. அந்த பாகவதமே ஒரு வார்த்தை கூட வம்பு பேசாத ஒரு புராணம் அது. மற்ற புராணங்கள்லாம் அடுத்து எல்லாம் நிறைய இருக்கும் விஷயம். உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுவேன். ஆத்துக்காரரை வசப்படுத்துறது எப்படின்னு நாரத புராணத்துல நாரதர் சொல்ற. ஆத்துக்க கணவனை எப்படி வேப்பம்பு குச்சி எடுத்து 2 பக்கமும் சீவிட்டோ, அதை மரப்பட்ட புகையில போட்டு அதை எடுத்து தலைப்பழம் இப்படிலாம் சொல்றது புராணங்கள். இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் பொய் கிடையாது. இது மாதிரி இந்த வம்பெல்லாமே இருக்காது இதுல. பாகவதத்தை பார்த்து எல்லாம் முழுக்க 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 எப்படி சொன்னா நம்ம மனசுல குருவாயூரப்பன் உட்கார்ந்துப்பனோ அப்படி சொல்றது பாகவதம். அதையும் சுருக்கி எசன்ஸா, ரோஜா பூவே வாசனை, ஒரு மூட்டை ரோஜா பூலேருந்து ஒரு சொட்டு அந்த சென்ட் எடுக்கிற மாதிரி இந்த பாகவதத்தையும் எசன்ஸா பண்ணி கொடுத்திருக்கார் நாராயண பட்டத்திரி. நாராயணியத்துல ஒரு ரசத்தை கூட அவர் விடல. கதையை விட்டாரா விடலையாங்கிறது விஷயம் இல்லை, ரசத்தை விடவே இல்லை. ஒரு இடத்துல கூட ஒரு ரசத்தை மிஸ் பண்ணாம பேசியிருக்கா. அதையும் சுருக்கி 10 நிமிஷத்துல சொல்லியிருக்கேன். பண்ண 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடணும். ஏன்னா இதுவே சப்தமே ரொம்ப விஷயம், மங்களமான ஒரு சப்தம் அது. குருவாயூரப்பனுடைய சந்நிதி அப்படிங்கிறது ரொம்ப சாநித்தியத்தோட உள்ள சாலக்கிராம க்ஷேத்திரம். அது 16 கலைகள்னு சொல்லுவா. ஒரு கோவிலுக்கு போனா அங்க பூஜை பண்ற விஷயம் தெரிஞ்ச பட்டர்கிட்ட கேட்டா இது எத்தனை கலை கோவில்னு கேட்டா 7 கலை, 9 கலை, 11 கலை இப்படிதான் சொல்லுவா. 16 கலை அப்படிங்கிறது 2 கோவில் தான். ஒன்னு திருப்பதி, இன்னொன்னு குருவாயூர் தான். இந்த 2 கோவில்லையும் தான் 16 கலைகளும் பூர்ணமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாமையும் இருக்கலாம், நான் பார்த்த லெவல்ல சொல்றேன். ஷோடசகலோ வை புருஷா யாவா நேவ புருஷா அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த 16 வந்தாதான் முழுமைன்னு அர்த்தம். அதனாலதான் பழைய காலத்துல 16 அணா 1 ரூபாங்கிறது. இதை மாத்தினது இந்த வெள்ளைக்காரன் நாம தான் மாத்தினோம், வெள்ளைக்காரன் மாத்தல. வெள்ளைக்காரன் 16ங்கிறத ஃபாலோ பண்ணி தான் 16 அணா 1 ரூபா அப்படின்னு வச்சா. 192 காசு வரும். அப்படி வச்சா 100 காசு வராது. ஏன்னா அந்த 16ங்கிறது ராமாயணத்துல 16 கேள்வி, இதெல்லாம் 16ங்கிறது முழுமையா உள்ளது. அந்த சாலக்கிராம க்ஷேத்திரமான அந்த குருவாயூர் ஒரு 75 வருஷம் 80 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வாசல்ல வரத்தே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு பத்தியில, இப்படி இருந்து கன்னத்துல போட்டுன்னு வரோம் பாருங்க, அது மாதிரி குருவாயூரப்பனை போட்டுன்னு வரலாம். குருவாயூர்ல உள்ளவாளையே கேட்டா சொல்லுவா. அப்படி இருந்த குருவாயூருக்கு
இன்னைக்கு உதயாஸ்தமன பூஜைக்கு தேதி கிடையாது. நீங்க போய் தரிசனம் பண்ணணும்னா எசகுவசகான நாளில் போயிட்டெல்லாம் எத்தனை நேரம் நிற்கணும் கியூலேனே தெரியாது. திடீர்னு இவ்வளவு கூட்டம் வர, திருப்பதிலாம் நார்மலா வருது, திடீர்னு இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு பிரசித்தியாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்க மகிமை இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. குருவாயூரப்பன் சாலக்கிராம மூர்த்தம் 5000 வருஷம் முன்னாடி மதுரா பட்டணத்துல இருந்த விக்கிரகம். அது வசுதேவரும் தேவகியும் பூஜை பண்ண பகவான். அது அதுக்கப்புறம் துவாரகைக்கு ஷிஃப்ட் ஆன உடனே அங்க வச்சு பூஜை பண்றதே உத்தவர் பூஜை பண்ணினார். அதனாலதான் எங்க தாத்தா இந்த சரித்திரத்தை நினைவுபடுத்துற மாதிரி மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே அப்படின்னு குருவாத பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்துல சொல்லுவார். தேவகியும் வசுதேவரும் பூஜை பண்ணினா, உத்தவர் பூஜை பண்ணினா, பகவத் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுன்னு பகவான் போகும்போது துவாரகைய சமுத்திரத்துல மூழ்கடிக்கும் போது குருவும் வாயுவும் இந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு வர அங்க கோவில் சிவங்கோவில், இப்ப குருவாயூரப்பன் இருக்கார பத்தியா, இந்த இடம் வந்து சிவங்கோவில். அது சிவபெருமான் இருந்தா பக்கத்துல உள்ள தீர்த்தத்துக்கு நாராயண சரஸ்ன்னு தான் பேர். கோவில் வந்து சிவங்கோவில். அந்த சிவபெருமான் தான் அந்த குருவையும் வாயுவையும் கூப்பிட்டு இங்க பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. பிரதிஷ்டை பண்ணிட்டா பூஜை நடந்துட்டு இருக்கு. நாராயண பட்டத்திரி, மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரிங்கிற மகா வித்வானா இருந்து வாதரோகத்தினால பீடிக்கப்பட்டு அதுக்கு ஒழிவு எப்படி அப்படின்னு கேட்கும்போது 48 நாள் பஜனம் இருக்கணும் அப்படின்னு அங்க வருது. இப்ப கேரளாவில் அதை சொல்லுவா மச்சந்தொட்டு பாடு அப்படின்னு சொன்னான். பொதுவா சம்பிரதாயத்தினாலையும் காலத்தினாலையும் தேசத்தினாலையும் சில விஷயங்கள் செதைஞ்சு போகும். மொழியும் செதையும், கதையும் செதையும், பழக்கமும் செதையும். நாம அதுதான் 100% உண்மைன்னு எடுத்துக்க கூடாது. எது உண்மையோ அதை தேடி போகணும். நாம அங்க என்ன உண்மை அப்படின்னா 48 நாள் அவர் விரதம் இருந்தார். அங்க ஒரு மண்டலம். அது ஏன் 48 நாள்? இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணா கூட 48 நாள்னு சொல்றோம். சபரிமலை போறதா இருந்தாலும் 48 நாள்னு சொல்றோம். அது என்ன கணக்கு? நாலெட்ஜ் அவசியம். அதுக்காக சொல்ல வர 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், கூட்டு எவ்வளவு வருது? அதான் இதுக்குள்ளதான் நம்மளோட விவகாரம் முழுக்க. நாம ஒரு காரியங்கள் பண்றது இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் வரும். அது 12 ராசிக்குள்ளதான் வரும். 9 கிரகத்துக்குள்ளதான இந்த காரியத்தை பெரட்டி பெரட்டி பண்றோம். அதனால 48 நாள். இதுல இன்னொரு கணக்கு உண்டு, புரியறதுக்காக சொல்றேன். 9 கிரகமா 7 கிரகமா? 7 தான். 9 கிரகமா இருந்தா 9 நாள் தான் இருக்கணும் வாரத்துக்கு. ஏன் 7 நாள் இருக்கு? அப்ப ராகு கேது சாயா கிரகம். அப்ப மண்டலம்ங்கிறது 48 இல்ல, 45.5 ஆரம்பிச்சு 48 வரைக்கும் வரும். ஒரு மண்டலம் 45 நாள் உண்டு, 46 நாள் உண்டு, 48 நாள் உண்டு. அந்தந்த தேசத்தினுடைய பஞ்சாங்கத்தை அனுசரித்து அது மாறும், அனுஷ்டானத்தை பொறுத்து. பொதுவாக 48 நாள்னு வச்சுப்போம். அந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுன்னா, இன்னைக்கு விரதம் இருக்கா பார்த்தா சிவராத்திரியை அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசின்னா ஒரு போஸ்டர் ஒட்டுவான். சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு 4 காட்சி சினிமா. நீங்களாம் பார்த்துருக்கல? அத சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு 4 காட்சி சினிமா அப்படின்னு. 4 காட்சி சினிமாவை பார்த்துட்டு சிவராத்திரி கண் விழிச்சுக்கிறதுக்கு விழிக்காமையே இருக்கலாம், படுத்துன்னு தூங்கலாம். அது மாதிரி நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கேன், இன்னைக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 12-1 மணி பிறந்த குளிக்கவே மாட்டான். ஏன்னா இன்னைக்கு பட்னி தானே, சமையல் கிடையாது, இது கிடையாது. அது இந்த உபவாசம்ங்கிறதுக்கு உபசமீபே வசதின்னு அர்த்தம். உப என்ன? பக்கத்துல. வசதின்னா இருக்கிறது, தங்கறது. பகவானுக்கு பக்கத்துல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மனசு பகவானுக்கு பக்கத்துல இருக்கணும்.
மனசு அலைபாயாம இருக்கணும்னா பலம் இல்லாம இருக்கணும். மனசு பலமா இருந்தா அலைபாயும். பலம் இல்லாம இருக்கணும்னா ஆகாரத்தை புடுங்கி விடணும். இந்த எரியற நெருப்பை புடுங்கினா கொதிக்கிறது அடங்கும் மத்தியில, அது மாதிரி இன்டேக்க எடுக்கிறத எடுத்து குறைச்சு விட்டோம்னா மனசு அடங்கிடும். ஒன்றும் நிறையா எடுத்துட்டேன்னா தூக்கத்துக்கு போயிடும். முட்டை முட்டை சாப்பிட்டேன்னா தூக்கம் வரும். குறைச்சலா சாப்பிட்டேன்னா அடக்கமா இருக்கும் மனசு. ருச்சிச்சு சாப்பிட்டேன்னா உற்சாகமா இருக்கும். மிதம் அளவு எப்படி சாப்பிடணும். ஏன்னா நானா நாளைக்கு அவசியம் சொல்லணும். போன தடவையே சொன்னார் ஒரு மாமா, இங்க வந்தா என்ன பிரச்சனைனா வெயிட் ஏறி போயிடும்னாரு. விதவிதமா சாப்பாடு போடுவா, அதனால வெயிட் ஏறி போயிடும் அப்படின்னாரு. யார்? வைத்திய மாமா தான். சாஸ்திரம் என்னன்னா, எந்த அளவு பசியோட இலையில உட்காந்துக்கிறோமோ அந்த அளவு பசியோட எழுந்துக்கணும். அப்பதான் உடம்பு சொன்னதை கேட்கும். சாப்பிட்டோன்னே எனக்கு முடியலன்னு சொல்ற மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துக்கு வர உபவாசம் இருக்கிறது மனசு கட்டுப்பாடு வரத்துக்காக. வெறுமனை இருந்தா போறாது. பகவானுடைய ஜபங்கள் கர்மனா மனசா வாச்சான்னு மனசுனால பகவான் நினைக்கணும், வாக்குனால பகவானுடைய மந்திரங்களையோ ஸ்தோத்திரங்களையோ நாமாக்களையோ சொல்லணும், சரீரத்தினால பகவானுக்கு ஏதாவது அபிஷேக ஆராதனை கைங்கரியங்களை பண்ணணும். இவர் என்ன பண்ணினார்னா பாகவத பாராயணம் பண்ணினார். பாகவதம் தான் பாராயணத்துக்கு பிரசித்தமானது. அந்த காலத்திலேயே கேரளாவில் பாகவதம் பிரசித்தம். ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பரசுராம க்ஷேத்திரம் அது கேரளா, எல்லாருக்குமே தெரியும். பரசுராமர் ஏன் அங்க வந்து அத்தனை கோவிலை கட்டினார்? அவர் பண்ண பாவம் போறதுக்கு தான். அத்தனை க்ஷத்திரிய வம்சத்தை அவர் கொன்னார். அந்த பிரம்மஹத்தியாதி தோஷங்கள் போறதுக்காக தான் அத்தனை கோவில்கள் சிவாலயங்களை அவர் கட்டினது. இந்த பிரம்மஹத்தியாதி தோஷம் போறது ரெண்டு வழியா போகும். ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசய்யாசயானஹ ருத்ராத்யாயி முச்யதே சர்வ பாபைஹி. ருத்ரைகாதசினி பண்ணி சிவாராதனம் பண்ணினா அந்த பிரம்மஹத்தி போகும். சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே பஞ்சோக்ர பாபா சலசத்மகாமினஹ. சப்தாகம் பாகவத சப்தாகம் பண்ணினாலும் பிரம்மஹத்தி தோஷம் போகும். இந்த ரெண்டுல தான் போகும். அதனால இந்த ரெண்டையும் பிரசித்தியா பண்ணுவா. அந்த பழக்கத்தை அவர் தான் ஏற்படுத்தினது. பூஜா கிரமங்கள்லாம் அவரோடது தான். அங்க தாந்திரீகம்னு நம்ம பண்றாபத்தில அந்த பூஜா கிரமங்கள்லாம் கல்பங்கள்லாம் அவரோடது தான். அந்த சப்தாகத்தை இந்த நாராயண பட்டத்திரி பாராயணம் பண்ணும் போது 48 நாள்ல எத்தனை தடவை பண்ணலாம்? 5-6 தடவைக்கு மேல பண்ணலாம். 7 தடவையே பண்ணலாம் நார்மலா. பொதுவா நாம சப்தாகம் பண்ணும் போது இந்த 7 தடவை பண்ணினோம்னா 7ஆவது தடவை தான் எழுத்து கூட்டி படிக்கவே நமக்கு வரும். சம்ஸ்கிருத ஞானம் இருந்தா அர்த்தானுசந்தானம் வரும். பொதுவா இந்த கிரந்தங்களுக்கு என்ன ஒரு மகிமைன்னா, ராமாயணம் பாகவதங்களுக்கெல்லாம் நாம பாராயணம் பண்ணும்போது இதுக்கு என்ன மீனிங்னு இன்னொருத்தர் நமக்கு சொல்லி தர வேண்டாம். நீங்க பக்தியா பண்ணினேன்னா ராமரே சொல்லி கொடுப்பாரு, கிருஷ்ணரே சொல்லி கொடுப்பாரு. பக்தியா பாகவதம் ஜ்ஞேயம். இதுக்கு அர்த்தம் சப்தங்கள்லாம் தெரியவே வேண்டாம். பகவான் மேல மேல ஸ்புரணமா இருந்து ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்தி கேங்கிறானோ. இவர் சாஸ்திர வித்வானா இருக்கிறதுனால இவர் பாராயணம் பண்ணி அதுல அப்படியே திரவிச்சு போய் அதை அனுசரிச்சு ஒரு காவியம், சம்ஸ்கிருதத்துல ஒரு காவியம் ஸ்தோத்திர ரூபமா. ஏன்னா பகவானுக்கு விசேஷமா 2 பெயர், ஸ்தவ்யன் ஸ்தவப்பிரியன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அடுத்து எல்லாம் ஸ்தவ்யன் அப்படின்னு ஒரு பெயர், ஸ்தவப்பிரியன்னு ஒரு பெயர். ஸ்தவ்யன்னா ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன், ஸ்தவப்பிரியன் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றதால் பிரியத்தை அடைபவன். இப்ப நமக்கெல்லாமும் ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும். நமக்கெல்லாமும் நம்மளை ஒருத்தர் கொண்டாடினார்னு வச்சுக்கோங்க, பிடிக்காதுங்கிற யாராவது உண்டா? இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா
வேதம் பிரத்யேகமா சொல்றது மனுஷ்யாவா ஈடேன்யா ஆஹா பிதரோ நமஸ்யா ஆஹா தேவா யஜ்ஞியா ஆஹா. தேவதைகளுக்கு எதுல பிரியம்னா யஜ்ஞத்துல பிரியம், பிதர்களுக்கு எதுல பிரியம்னா நமஸ்காரத்துல பிரியம், மனிதனுக்கு எதுல பிரியம்னா பிரைஸ் பண்ணி பேசுறதுலதான் பிரியம், ஸ்தோத்திரத்துலதான் பிரியம். இது இயற்கை. ஆனா முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க, ஸ்தவ்யன், ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன் பாருங்க. அது நம்ம கிட்ட அந்த தகுதி உண்டான்னு கேட்டா கிடையாது. என்ன ஸ்தோத்திரம் பண்ணினா எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாமே தவிர நான் ஸ்தோத்திரம் பண்ண தகுதியானவனா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஒரு கால் இன்னைக்கு தகுதியானவனா இருந்திருக்கலாம், நேற்றுக்கு தகுதி இல்லாதவனா இருந்திருப்பேன். இன்னும் கூட ஆச்சரியம் சொல்றேன், நாளைக்கு தகுதி இல்லாதவனா இல்லாமையும் போயிடுவேன். நான் இன்னைக்கு நல்லவனா இருக்கலாம், நாளைக்கு நல்லவனா இருப்பேன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேப்பர்ல அடிபடுறது பாக்குறோம் நாம. அப்படியே மேல அப்படியே கிராஃப் போற மாதிரி, தங்க விலை ஏறுற மாதிரி ஏறிட்டு டபார்னு கீழே இறங்குற அந்த இமேஜ் எல்லாம் பாக்குறோமே நாம. ஏன்னா மனுஷியன் ஒரே மாதிரி இருப்பான். அப்ப ஒரே மாதிரி எல்லா காலத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன் யாருன்னா பகவான் தான். தமுஸ்தோதார பூர்வியம் யதா விதரிதஸ்ய கர்ப்பகம் ஹவிஷா பிபர்த்தனா ஆஸ்ய ஜானந்தோ நாமசித் விவர்த்தனா பிருஹத்தே விஷ்ணு சுமதிம் பஜாமஹே. வேதம் சொல்றது ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ ஜனங்களே, ஹே ஜனங்களே, விஷ்ணு பகவான ஸ்தோதாரஹா ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. எதற்காக? சுமதிம் பஜாமஹே. மதிம்னா புத்திசாலித்தனம், சுமதிம்னா நல்ல புத்திசாலித்தனம். அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஞானம் அப்படிங்கிறத ரெண்டா பிரிப்பா, சாஸ்திர ஞானம் சமயக் ஞானம்னு. புஸ்தகத்தை மட்டும் படிச்சு அதுல உள்ள விஷயத்தை சொல்றதுக்கு சாஸ்திர ஞானம்னு பேரு. அதுவே நமக்கு அனுபவத்துல வர்றதுக்கு சமயக் ஞானம்னு பேரு. கல்கண்டு திதிக்கும்னு நீங்க படிச்சாலோ எழுதினத்தினாலேயோ திதிப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. 100 தடவை எழுதலாம் கல்கண்டு திதிக்கும் கல்கண்டு திதிக்கும் கல்கண்டு திதிக்கும். 100 தடவை எழுதுறதுனால திதிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? திதிப்பு எப்படி இருக்குன்னு எப்ப தெரியும்? வாயில போட்டுண்டாதான் தெரியும். அது மாதிரி உள்ளதுக்கு சமயக் ஞானம்னு பேரு. அந்த ஞானத்தை பகவான் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றது. அந்த ஞானத்தை அடைஞ்சு இவர் பண்ணின ஸ்தோத்திரம் தான் இந்த நாராயணீயம்ங்கிறது. இந்த நாராயணீயத்தை அவர் பண்ணினாலும் இது எப்படி இருந்ததுன்னா சம்ஸ்கிருதம் வாசிக்கிற வாழ்க்கை மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இது காவியமா இருக்கிறதுனால, வியாக்கரணத்தோட இருக்கிறதுனால இது ஒரு கிராமர் புக்கு. இப்ப சம்ஸ்கிருதம், இப்ப நீங்க உங்க இங்கிலீஷ் படிப்பெல்லாம் வாசிக்கிறத இன்னது படிக்கணும்னு இருக்கு பத்தியில. நன்னா வேர்டெல்லாம் நன்னா உபயோகப்படுத்தணும், நன்னா கிராமர் தெரியணும்னா ஷேக்ஸ்பியரோடதெல்லாம் படிக்கணும்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அதை சொன்னதே நாங்க தான். எங்க இதுல எப்படின்னா காளிதாசனோடத படிக்கணும் பண்ணுவாங்க. உபமா காளிதாசஸ்ய பாரவேகே அர்த்த கௌரவம் தண்டின பதலாலித்யம் ஆகேசந்தி திரையோ குணாக. காளிதாசனோடத படிச்சா உபமை நன்னா இருக்கும். பாரவின்னு ஒரு கவி, அவனோட காவியங்களை படிச்சா அர்த்த புஷ்டி இருக்கும். தண்டின்னு ஒரு கவி, அவனோட காவியத்தை படிச்சா பத லாலித்யமா இருக்கும். மாகம்னு ஒரு காவியம், சிசுபாலவதம்னு பேரு, அந்த காவியத்தை படிச்சா எல்லாம் இருக்கும் அதுல. இப்படி எல்லாம் சொல்லி நாங்கெல்லாம் குமார சம்பவம், ரகுவம்சம், சாகுந்தலம், மாகம் இத்தியாதி கிரந்தங்கள்லாம் வாசிக்கிறது உண்டு. இதுக்கு மேல வாசிக்கிறத இந்த நாராயணியத்தையும் வாசிப்பான். இந்த நாராயணியத்தை அவ சம்ஸ்கிருதம் படிச்சவாளுக்குள்ளதான் வச்சிருந்தா. பாமர ஜனங்களுக்கு 150 வருஷம் 100 வருஷம் முன்னாடி நாராயணியம்னா என்னன்னு தெரியாது. நான் சொல்றது அப்படியே மனசுல வாங்கிக்கணும். பைங்கா நாடு கணபதி சாஸ்திரின்னு ஒரு மகா சாஸ்திர வித்வான் ராஜு சாஸ்திரின்னு இருந்தார். இதெல்லாம் ஹிஸ்டரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இந்த கதை. அவர் குருவாயூர், கேரளாவில் அவருக்கு சம்பந்தம் உண்டு. குருவாயூர் போகிறவர் கேரளா போனார். அவர் பண்ணின ஸ்தோத்திரம் தான் குந்த சும பிருந்த சம மந்தஹ சீதாஸ்யம் நந்த முக நந்தவர குந்தலன துந்தம். இது பைங்கா நாடு கணபதி சாஸ்திரி பண்ண ஸ்தோத்திரம். இது அவர் அந்த நாராயணியத்தை எடுத்துன்னு
ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்து அவர் அதை பாராயணம் பண்றத அவருடைய சிஷ்யர் தான் கடலங்குடி நடேசாட்சி ஜோதிஷத்துல. அவர்கிட்ட இதை கொடுத்தார். நல்ல காவியமா இருக்கு நடேசா, இதை நீ பாடி அப்படின்னு. இப்ப நம்ம வம்பெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் பத்தியில, அது மாதிரி அந்த காலத்துல படிப்பு நாலெட்ஜ் அனுப்புவா. வம்ப அனுப்பக்கூடாது, நாலெட்ஜ் அனுப்பணும். அது உண்மையா பொய்யானே தெரியாம அனுப்புறான். அவர் படிச்சுட்டு அவர் கடலங்குடி நடேசாஸ்திரி மகாவித்வான், மகாமகோபாத்தியாயவர். தசோபனிஷத்துக்கு பிரம்மசூத்திரம் இத்தியாதி விஷயத்துக்கெல்லாம் பிரஸ்தானத்திரத்துக்கெல்லாம் புஸ்தகம் போட்டிருக்கார் அவர், ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்தை அனுசரிச்சு. பாகவதத்துக்கு முதல்ல ஸ்ரீதரிய வியாக்கியானத்தை தமிழோட போட்டது இந்தியாவிலேயே அவர் தான். அப்புறம்தான் பாக்கி பேர்லாம் போட்டது. அந்த ஸ்ரீதரிய வியாக்கியானத்துல போடும்போது பின்னாடியே ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் பின்னாடி இந்த நாராயணியத்தை ஆட் பண்ணி பண்ணி போட்டார். அந்த கடலங்குடி நடேசாட்சியோட மாப்பிளை தான் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இந்த லிங்குக்காக சொல்றேன். இந்த புஸ்தகத்தை பார்த்தார் எங்க தாத்தா. பார்க்கும்போது இதுல நாராயணியம் அப்படிங்கிறது இருந்த உடனே அதை வாசிச்சா. எங்க தாத்தா கல்யாணம் ஆகிறதே 16 வயசு. அவருக்கு 24-25 வயசுல ஒரு வியாதி வந்தது. செங்கல்பட்டில் தான் இருந்து வைத்தியம் பண்ணிக்கணும் அதுக்கு. அது மாதிரி ஒரு வியாதி. அப்ப தங்கி வைத்தியம் பண்ணும்போது இந்த நாராயணியத்தை பாராயணம் பண்ணுவார் தாத்தா ரெகுலரா. பாராயணம் பண்ணி 3 வருஷத்துக்குள்ள அந்த வியாதி இல்லாம போச்சுங்கிறது விஷயம் இல்லை. அந்த வியாதி காலத்துல இப்படி அவர் துண்டை போட்டுன்னு உட்கார முடியாது, போத்தின்னு தான் உட்காந்துப்பார் தாத்தா. போத்தினா இந்த துண்டெல்லாம் ஈரமாயிரும், உடம்புல இருந்து ஜலம் வரும். அந்த நாராயணியம் பண்ணி உடம்பு சரியான உடனே அப்படியே தங்கம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்த உடனே இவர் சொன்னார், மாமா போன தடவையும் சொன்னார், இந்த தடவையும் சொன்னார், அனந்தராம தீட்சிதர் நாராயண தீட்சிதர்ல நீங்க நாராயண தீட்சிதர் மாதிரி இருக்கேன்னா. அனந்தராம தீட்சிதர் எப்படி இருப்பார்னா தங்கம் மாதிரி இருப்பார். எங்க தாத்தாவும் வெளுப்பா இருப்பார், அவர் ரொம்ப சிகப்பா இருப்பார் தாத்தா அனந்தராம தீட்சிதர். பல 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 பலன்னு உடம்பு. இது நாராயணியத்துக்கு அப்புறம் வந்தது. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். குருவாத புதீச பஞ்சரத்த ஸ்தோத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். பஞ்சன்னா 5, 5 நித்யான்னதாத்திரேச்ச மகீசுரேபியகாங்கிறதோட 5 முடிஞ்சு போயிடுது. 6வதா பலஸ்ருதி அனந்தராமாக்கிய மகிப்பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் பாதாளயேசஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணிச்ச மங்களானிங்கிறதோட அந்த ஸ்தோத்திரம் முடிஞ்சு போயிடுது. 7வதா ஒன்று இருக்கு, அதுல தெரியுமா? குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஸ்யாதி ஹிருதி சாபி விஷேதி ஹரிஸ்மரந்து ரதிநாதாயுத துல்லிய தேக காந்தி. இது பின்னாடி ஆட் பண்ணது. அது எப்பன்னா அதுல என்ன சொல்றதுன்னா, இந்த பஞ்சரத்னத்தை ஸ்தோத்திரத்தை சொல்லி குருவாயூர்ப்பனை பூஜை பண்ணினா துல்லிய தேக காந்தி. ரதிநாதன்னா மன்மதன், மன்மதன் மாதிரி உடம்பு ஆயிடும் அப்படிங்கிறத அவர் முதல்ல பண்ணல, அவர் உடம்பு ஆனப்புறம் பண்ணினார். அவர் உடம்பு மன்மதன் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்லோகத்தை ஆட் பண்றார். அதுல இதை சுதேசமித்ரன்ல எழுதி கல்கில எழுதி எல்லா இடத்துலையும் உபன்யாசம் பண்ணி பார்க்குற வாழ்க்கெல்லாம் என்ன பரிகாரமா இருந்தாலும் குருவாயூர் போங்கோ அப்படின்னு சொல்லி போய் இன்னைக்கு பார்த்தா ஒருத்தரை சொல்லி குருவாயூரப்பன் நாராயணியம் எல்லாரும் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாராயணியம் எல்லாரும் படிக்கிற மாதிரி உள்ள ஒரு சந்தஸே கிடையாது. சில இடங்கள்லாம் அடுத்து எல்லாம் இது எப்படி படிக்கணும்னே புரியாது, இதை எப்படி பதம் பிரிக்கணும்னே தெரியாது. அவ்வளோ கடினமான சம்ஸ்கிருதம் அது. லலிதமா ராமோதந்தம் மாதிரி ஆமதாவதார்த்தாரம்னு சொல்ற மாதிரி கிடையாது. ஆனா இன்னைக்கு பிரசித்தி ஆயிருக்க யாரால என்னால் அனந்தராம தீட்சிதராலதான். இது கேரளாவிலையும் குருவாயூரப்பன் இவர் பின்னாடி ஆஞ்சன் நம்பூதிரி நீங்க சொல்லலாம், செம்ப வைத்தியநாத பாகவதரை சொல்லலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி அனந்தராம தீட்சிதர் தான். வரலாற வேணா நீங்க இப்ப உதாரணமே நம்ம இந்தியாவில் இந்த இந்தியா ஒன்னான பாரதத்துக்கு முக்கியமா காரணமா இருந்தவர் பட்டேலை மறைச்சு காந்தியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறா பத்திரையில
நிறுத்தினாமத்தில. அது மாதிரி நாராயண கேரளா கொஞ்ச நாள்ல ஆயிடுச்சுன்னா நாராயண தீட்சரை ஒதுக்கிட்டு பாக்கி வேற எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டா. அனந்தராம தீட்சரை ஒதுக்கிட்டு நீங்க ஒதுக்கினாலும் உண்மை மறையாது, ஒரு நாள் கழிச்சு வரும். அங்க வச்சிருந்த படத்தை எடுத்து ஓரமா கொண்டு வச்சுட்டோம் கோவில்லையே, ஜாதி அந்த பாஷத்வேஷத்தினால. குருவாயூருக்கு இத்தனை கூட்டத்துக்கு காரணமே அனந்தராம தீட்சிதர் தான். இந்த வரியா இது பண்ணுங்கோ சரியாபடும், இதை பண்ணுங்கோ சரியாபடும், கஷ்டங்கள் நிவர்த்தியாயும். எத்தனை பேர் அப்பேற்பட்ட மகிமை. ஏன்னா என்னத்தினாலன்னா ரெண்டு விஷயம் இதுல சொல்ல. ஏன்னா நாராயணி எல்லாருமே நீங்க உள்ளவா எல்லாம் கேரளாக்காரா தான் மோஸ்ட்லி. நாராயணியே உங்களுக்கு எல்லாம் பிரசித்தமாயிருக்கும். நீங்க நாராயணியத்துல நீங்க கேட்காத விஷயமா அதோட பெருமையை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்துட்டது. நாராயணிய முழுக்க மத்தியம புருஷமா இருக்கும், சம்போதனமா இருக்கும். நீ நீ அப்படின்னு இருக்கும். நீ செஞ்சையாமே குருவாயிரப்பா, நீ செஞ்சையாமே குருவாயிரப்பா அப்படின்னு ஒரு 1100 சொச்சம் ஸ்லோகம் குருவாயிரப்பனை பார்த்து இவர் கேட்கற மாதிரி இருக்கு. பொதுவா ஒருத்தரோட ஒருத்தர் பேசினா அவ கவனிச்சாதான் நாம மேல பேச முடியும். நம்ம பேசுறத அவ கவனிக்கலைன்னா நமக்கு மேல பேச்சு வராது. குழந்தை உள்பட நாம அண்ணன் பக்கம் மூஞ்சியை திருப்பினா நம்ம மூஞ்சியை திருப்பி நான் சொல்றதை கேளுங்க. நாமே ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கிறதே அவர் அண்ணன்ட பார்த்தாருன்னா நம்ம பேசாம, புத்திசாலியா இருந்தா நிறுத்திடுவான், மேல பேச மாட்டான். ஏன்னா அவர் நம்மளோட கவனிக்கல அப்படிங்கிறதுக்காக. 1100 சொச்சம் ஸ்லோகம் குருவாயூரப்பனை பார்த்து பேசணும்னா அப்ப குருவாயூரப்பர் கவனிச்சிருக்கணும். கவனிக்காம இவர் பேச முடியாது. குருவாயூரப்பர் எந்த அளவு கவனிச்சார் அப்படிங்கிறது நாராயணியத்துல இல்லை. ஒன் சைடு தான் இருக்கே தவிர அந்த சைடு இல்லை. அந்த சைடை சொன்னது எங்க தாத்தா தான். நீ குருவாயூரப்பா, நீ செஞ்சையாமே குருவாயூரப்பா அப்படின்னு உடனே ஆமான்னு தலையாட்டினான் குருவாயூரப்பன். ஆமான்னு தலையாட்டினான். அப்படிதான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா. இப்படி இல்லை பட்டத்திரி. இதுல மகாபலி சரித்திரத்துல இது உன்னை ஏமாத்த வந்திருக்கார் இந்த சுக்கராச்சாரி. ஒரு சொத்தெல்லாம் இவர் புடுங்கிக்க போறார், இவருக்கு நீ கொடுக்காத அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்லிட்டார். அதை மீறி இவன் கொடுப்பேன்னா யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்ய சப்தோபி தைத்யஹ. ஸ்திரமிதி வதன், நான் கொடுக்கதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான் மகாபலி. இவன் ஜலத்தை எடுத்து பூமி தானம் பண்ணலாம்ங்கிறத பொண்டாட்டி வந்து பிடிச்சுட்டா. பஞ்சபாத்திரத்தை வாங்கிட்டா, கையை பிடிச்சா. கிரகஸ்தாலுக்கு அந்த அனுபவம் உண்டு. சில பேர் அந்த பக்கமே திரும்ப மாட்டான், மாமி இருக்கிற பக்கமே. ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு 50 வயசுக்கு மேல மாமி பின்னாடியே நின்றுட்டு இருப்பார். வச்சு நெசுக்குவா மாமி, அது வேற விஷயம். சொன்னதை கேட்க வேண்டிய காலத்துல எல்லாம் கேட்கவே மாட்டா, திரும்பியே பார்க்க மாட்டா. ஒரு அபிப்பிராயம் கூட. குடும்பம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்தது தானே. நான் நஷ்ட லாபம்னா எல்லாருக்கும் தானே. நீ எடுக்கிற முடிவு உனக்கு மட்டும் இல்லையே, அதுல வரக்கூடிய லாப நஷ்டம் எல்லாருக்கும் சேர்ந்தது தானே. அப்ப எல்லாரையும் கலந்துதான் காரியம் செய்யணும் நாம. அதுதான் ஒரு புத்திசாலிக்கு அழகு. இந்த ரிஸ்க் எது பரிந்தம் எடுக்கலாம்னா குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் தூக்கி அவன் தானம் பண்ண போறான் அப்படிங்கிறத விந்தியாவளி கையை பிடிச்சாலும் உடனே அவளை பார்த்தா. தானம் பண்ணாதேன்னு நீ சொல்றையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா. இந்த கணவன் மனைவிக்குள்ள உயர்ந்த பாஷை எது தெரியுமோ? கண்ணால பேசிக்கிறது தான். அது அமையலன்னு வாழ்க்கை சுழிச்சது தான். அப்படி உள்ள ஒருத்தர் ஃப்ரெண்டு வரத்தேவே இப்படி மாமியை பார்ப்பார். பார்த்தாலே இது காஃபியா தூத்தமா டிஃபனா எல்லாம் தெரியும் மாமிக்கு. இந்த கண்ணால பார்த்த உடனே இவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது புரியும். அபூர்வம். அது மாதிரி தாம்பத்தியம் அமைஞ்சா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் வாழ்க்கை. பார்த்தத்திலேயே அந்த தெரிஞ்சுக்கிறா பாருங்க. பார்வையால பேசிப்பா. அதுக்கெல்லாம் மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்லாம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். மனோஹமஸ்மி வாக்த்வம் சமாஹமஸ்மிருத்வம்
சாமாமனு ரதாபவா புகும்சே புத்திராய வேத்த. இதெல்லாம் மந்திரம் சொல்லினாதான் அது மாதிரி வாழ்க்கை. இந்த சம்பந்தம் இல்லைனாலும் சொல்றேன் நான். இந்த கவிதை எல்லாம் எழுதுறான் பத்தியில சினிமாக்கெல்லாம் எல்லாமே நம்ம காவியங்கள்லேருந்து எடுத்த வார்த்தைகள் தான், சாஸ்திரங்கள்லேருந்து. இந்த கண்ணதாசனோட பாட்டுல பிரசித்தமான பாட்டு ஒன்று உண்டு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த வார்த்தை எதுலேருந்து தெரியுமா எடுத்தா? இந்த மந்திரத்துல இருந்து தான். மனோகமஸ்மிவாத்வம், என் மனசு நினைக்கிறத நீ பேசணுங்கிறது மந்திரம். இது அப்படியே பாட்டா எழுதியிருக்கா. அவன் ஒன்றும் புதுசா உட்காந்து யோஜனை பண்ணி கற்பனை எல்லாம் பண்ணல. இந்த வேத வார்த்தையை தமிழாக்கம் பண்ணியிருக்கா. அதான் விஷயம். நான் உங்களை இப்படி மகாபலி பார்த்த உடனே விந்தியாவலி கேட்டா நான் உங்களை தானம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் நான். அப்ப கையை பிடிச்சதுக்கு நான் தானே ஜலம் போடணும்னா. இந்து மதத்துல மனைவி தீர்த்தம் போட்டு தானே தானம் பண்ணணும், அதுதானே சாஸ்திரம். அதனால நான் தானம் போடுறேன், தீர்த்தம் போடுறேன் அப்படின்னு ஒண்ணு. இந்த இடத்துல நாராயண பட்டத்திரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இப்படி ஒரு மனைவி ஒத்துப்பலாம். யாராவது வீட்டுக்கு டொனேஷன் வந்துட்டா அந்த மாமி ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவா. அதுவும் நாத்தனார் மச்சினன் இவெல்லாம் யாராவது வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, படபடன்னு ஆயிடும் அந்த மாமிக்கு. இங்க வாங்கோ சொல்றேன். என்ன கேட்காம ஏதாவது கொடுத்தேன் தெரியும். சரி, இவன் மகாபலி மாதிரி என்ன சொத்தையா எழுதி கொடு, ஏதோ ஒரு 50 100 ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்கறதுக்கே இத்தனை அதிகாரம், இத்தனை பிரச்சனைகள். வெட்டியா 1000 செலவழிகிறது. ஒருத்தர் கஷ்டப்படுறதே கொடுக்கறதுக்கு இத்தனை அபிப்பிராய பேதம். சொத்த முழுக்க கொடுக்க போறார் அப்படின்னு ஒரு கணவன் தானம் பண்றதுக்கு தயாராகும் போது ஒரு மனைவி நான் தான் ஜலம் போடுவேன்னு வாங்கி போட்டது உண்மையா குருவாயூரப்பா அப்படின்ன போது உண்மையான அவர் கேட்கிறார். இந்த இடத்துல குருவாயூரப்பர் என்ன பதில் சொன்னார்? எங்க தாத்தா சொல்லுங்க, அந்த ஜலத்தோட ஜில்லிப்பு இன்னும் மாறலேன்னு. ஜலம் போட்டு கையில கொடுப்பாளோ, அந்த ஜில்லிப்பு இன்னும் மாறல்ல அப்படின்னு குருவாயூரப்பன் சொன்ன உடனே சித்திரம் அந்த பதம். அதனாலதான் அங்க ஆச்சரியம் சகலமபிச பிரார்ப்பயத்தோய பூர்வம், எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி கொடுத்தாளான். இந்த 2 சைடையும் சொன்னது எங்க தாத்தாளாம். 2 சைடு. இந்த நாராயண பட்டத்திரி பேசினத்தை மட்டும்தான் நாராயணியத்துல இருக்கு. குருவாயூரப்பன் என்ன சொன்னாருங்கிறத முழுக்க சொன்னது எங்க தாத்தா. குருவாயூரப்பன் என்ன பேசினா நாராயண பட்டத்திரிட்ட, எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொன்னார், கற்பனை இல்லை இதெல்லாம். அப்படி நினைச்சிடவே கூடாது. ஒருத்தர் சொன்னார் மெட்ராஸ்ல 55 56 கல்கி கார்டன்ல, ஆமான்னு குருவாயூரப்பன் தலையாட்டினான் அப்படின்னு உடனே இவர் தான் பார்த்தாரா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு ராத்திரி ஆத்துக்கு போன உடனே தலை ஆட ஆரம்பிச்சுட்டு, கதை முடிஞ்சு வேணா கேளுங்க. அதுக்கு பிரமாணமா இங்க லட்சுமணையர் பொண்ணு இருக்கா, இங்கேயே இருக்கா. அந்த கதை நடந்த போது உள்ள பிரமாணத்துக்கு உள்ளவா. தலை ஆட ஆரம்பிச்சது. சாகர பிறந்தன் தலை ஆடிண்டே இருந்தது, அவருக்கு நிற்கவே இல்லை. குருவாயூரப்பன் தலை ஆட்டினானா இவர் தான் பார்த்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஜென்மா முழுக்க தலை ஆடினது அவருக்கு. எதுக்கு சொல்றேன்னா அது நடந்தது. இதே ராசக்கிரீட வரும்போது நாராயண பட்டத்துக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உனக்கு 10 வயசு தானே குருவாயூரப்பா, கோபிகைகளுக்கு 16 18 20 22 30 வயசு பிறந்த கோபிகைகள் இருந்தாலும் இருக்கு ரகவாதியா. இவாளோட நீ எப்படி குரூப் டான்ஸ் ஆடின, எப்படி ஆட முடியும் உன்னால? உன் வயசோ சின்னது, அவளுக்கோ வயசு பெருசு அப்படின்னு உடனே பகவான் என்ன பண்றான், நடைய சாத்துன்னா. 1100 சொச்சம் உபனிஷத்துக்கள் இருக்கு மொத்தம். அந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் கோபிகா ஸ்திரீக்களா வர சொல்லிட்டான் பகவான். வந்து 550 வருஷம் முன்னாடி மேற்கு சமுத்திர கரையில குருவாயூர்ல நாராயண பட்டத்திரிக்கு ராத்திரியில பகவான் ராசக்கிரீட பண்ணி காமிச்சான்னார். எங்க தாத்தா ராசக்கிரீட ஆடி காமிச்சான் பகவான். அந்த பகவானுடைய அந்த ஆட்டம் இருக்கு பாருங்க, டான்ஸு,
அந்த டான்ஸோட டெம்போ குறையாம இருக்கணுங்கிறதுக்காக தான் டியூனே அது மாதிரி. இந்த இடம் மட்டும் கேசபாசதிருத்தகின் பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராகன சௌரபம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே. இப்படி அந்த டெம்போ குறையாதபடி இதெல்லாம் இது மாதிரி 1000 சொல்லலாம். எந்தெந்த இடத்துல குருவாயூரப்பனை என்ன கேட்டார் நாராயண பட்டத்திரி, குருவாயூரப்பன் என்ன பதில் சொன்னான் அப்படிங்கிறத சாட்சாத்காரம் அடைஞ்சு, இதுல ஜடபரத சரித்திரன் சொல்லல நாராயண பட்டத்திரி. கொடுங்கலூர்னு ஒரு ஊர்ல எங்க தாத்தா தங்கி இருந்த போது ராத்திரி 2 மணிக்கு குருவாயூரப்பன் சொப்னத்துல வந்து கிளம்பு குருவாயூர் வான்னு சொல்ல, கொடுங்கலூர்ல இருந்து குருவாயூர் போனோம்னா நடுப்புல ஒரு பெரிய புழை வரும். நான் 50 வருஷம் முன்னாடி எனக்கு போன அனுபவத்தை சொல்றேன். அவர் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, நாராயணசாமியோ சம்திங் ஏதோ பேர் அவருக்கு. அவாத்து அம்பாசிடர் கார்ல ஏறின்னு போவோம். நாங்க இந்த காரு பேர் ஒரு படகுல ஏறிக்கும். இந்த படகு அண்ணண்ட பக்கத்துல போய் இறக்கி விடும். பிரிட்ஜு கிடையாது. அண்ணண்ட பக்கத்துல இறக்கி விட்ட அப்புறம் அந்த கார் போகும். இப்படி நான் பேர்க்க கொடுங்கலூர்ல இருந்து குருவாயூர். தாத்தா அது மாதிரி நான் சொல்றது நான் போன போது அதுக்கு முன்னாடி கதை. அதுக்கும் 20 வருஷம் முன்னாடி எங்க தாத்தா கிளம்பி 3:30 மணிக்கு குருவாயூர் போனா அதுல ஒரு விசேஷம் என்னன்னு வச்சுக்கோங்க. குருவாயூர்ல மட்டும் சொல்லாம தான் எங்க தாத்தா குருவாயூர் வருவர். மேல் சாந்தி தயாரா இருப்பார். தீட்சிதர் வாங்கோ வாங்கோன்னு சொல்லிட்டே வருவார். எப்படி தெரியும்னா குருவாயூர் சொன்னாம. எப்ப தாத்தா வரப்போறாருனாலும் முன்னாடியே சாந்திக்கு உத்தரவு வந்துடும். அதை விட ஆச்சரியம், கொல்லங்கோடு ராஜா குருநாதர் வேணும்னு 1 வாரம் பஜனம் இருந்தார் குருவாயூர்ல. 7 நாள் இருந்தும் யார் குருன்னு தெரியல. ஊருக்கு கிளம்பலாம்ங்கிற சமயத்துல 7வது நாள் ராத்திரி முடிச்சுட்டு 8வது நாள் கிளம்ப போறார். நாளைக்கு வரார் ஒரு குருநாதர், குருவாயூரப்பன். நாளைக்கு ஒரு குருநாதன் வரானுங்க அப்படின்னு கொல்லங்கோடு ராஜாவுக்கு சொப்பனம். மறுநாள் கார்த்தால வந்து கேட்கிறார், இங்க யாராவது இன்னைக்கு விசேஷமா விசிட் இருக்கா, விஐபி விசிட் இருக்கான்னு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வடக்கஞ்சேரி கிழக்கஞ்சேரி இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல இந்த பேங்க் நரசிம்மையர், ஆலந்தூர் பேங்க் நரசிம்மையர் அவாத்துல சப்தாகம். அன்னைக்கு கிளம்பி எங்க தாத்தா போறார் மத்தியானம் தரிசனத்துக்கு போனா பூர்ண கும்பம் கொடுத்து வர வைக்கிறா. எப்ப தாத்தா வந்தாலும் பூர்ண கும்பம் கொடுப்பா கோவில்ல அந்த காலத்துல. உடனே ராஜா கேட்கிறார், இவர் யாருன்னு. அனந்தராம தீட்சிதர்னு. நான் நேற்றுக்கு கேட்டேனே, யாராவது வரப்போறான்னு கேட்டு. எங்களுக்கே தெரியாதுன்னு. இப்பதான் வந்து வாசல்ல வந்தப்புறம் வந்திருக்கான்னு சொன்னா நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு. இவர் தான் குருநாதர்னு அவர் புரிஞ்சுன்னு நமஸ்காரம் பண்ணி தாத்தாவோடையே இருந்து கொல்லங்கோடு அரண்மனையில சப்தாகம் வச்சு, குருவாயூர்ல இந்த ஆலந்தூர் நரசிம்மையர் சப்தாகம் பண்ணும்போது அந்த சப்தாகத்துல இருந்து, அப்பதான் கேசவன்கிற யானை இருந்த சமயம் அது. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு கஜேந்திரன் கத்தினான்னு தாத்தா கதை சொல்றார். மேல இந்த கேசவன் 10 நிமிஷம் கத்தினது. 10 நிமிஷம் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல பாகனால. இதெல்லாம் அப்படி ஒரு பிரத்யட்சமான அனுபவம். அதை திருப்பி நாம ரீகலெக்ட் பண்ணிக்கணும். அதை அப்படியே மறந்துடக்கூடாது. எப்படி அதுக்குதான் அதை ஞாபகப்படுத்துறேன். அப்படி ஒரு அனுபவம் குருவாயூரப்பனோட. அவர் எந்த கதை சொன்னாலும் குருவாயூரப்பன் சொல்லிடுவார். இந்த தஞ்சாவூர் ஜில்லா எதை சாப்பிட்டாலும் ஊருகா தொட்டு சாப்பிடுவாவா. அது மாதிரி எங்க தாத்தா எந்த கதையை சொன்னாலும் குருவாயூரப்பனை சொல்லாம இருக்க மாட்டார். ராமாயணம் சொன்னாலும் குருவாயூரப்பன் வருவார், பாகவதம் சொன்னாலும் குருவாயூரப்பன், ஸ்காந்தம் சொன்னாலும் குருவாயூரப்பன் வருவார், தேவி பாகவதம் சொன்னாலும் குருவாயூரப்பனை சொல்லுவார். ஏன்னா அப்படி குருவாயூரப்பன்ட்ட பக்தி. குருவாயூரப்பா குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு ஆத்துல ஒரு குருவாயூரப்பன் விக்கிரகம் இன்னைக்கு எங்க சித்தப்பா பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒரு 25-30 வருஷம் இருக்கும். 30 வருஷம் முன்னாடி சேலத்துல ஆராதனை நடக்கிறது. அந்த ஐயப்பன் கோவில்ல கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட உபன்யாசம். நாங்க எல்லாம் போய் பார்த்த உடனே இங்கெல்லாம் வந்திருக்க எல்லா தாத்தா ஆராதனையான்னா ராமான்னோம். அண்ணா வரணும்னு சொன்ன உடனே வரேன்னா வந்தா
அதிஷ்டானங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்த உடனே உள்ள வந்த உடனேவே அந்த குருவாயூரப்பனை பார்த்துட்டு கையில் எடுத்துட்டு இது தீட்சிதரோட பேசின குருவாயூரப்பன்னா இது தீட்சிதரோட இவர் பேசுவார் இவர் இந்த குருவாயூரப்பன் அப்படின்னு அந்த குருவாயூரப்பனை கண்ணில் ஒத்திண்டு. எதுக்கு சொல்றேன்னா அப்படி ஒரு அனுபவம் கேட்கற. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசினா நமக்கு எரிச்சலா இருக்கும். இந்த மிமிக்ரி பண்ற பத்தியில ஒரு 2 செகண்டுக்கு மேல கேட்க முடியாது. ஒரிஜினலுக்கும் இதுக்கு நமக்கு பிடிக்காது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசினா பிடிக்குங்கிற குரல் அனந்தராம தீட்சிதர் குரல் மட்டும்தான். அவர் மாதிரியே சொன்னா இன்னொருத்தருக்கும் பிடிக்கும். அந்த ஸ்ரீயப்பதியானே அப்படின்னு இதுல முதல் ஸ்லோகம் சொல்றேன், கடைசி ஸ்லோகம் சொல்றேன். பாகவதம் ஜென்மாத்யஸ்ய யதோன்மயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயா தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயः யத்ர த்ரிசர்கः அமிர்ஷா மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு முதல் ஸ்லோகம். அதை அப்படியே எடுத்து கொடுக்கிறாள் நாராயண பட்டத்திரி. சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். சின்மயமாவும் இருக்கான், ஆனந்தமயமாவும் இருக்கான் பகவான். சின்மயன் சித்தா இருக்கான். பகவானுடைய சரீரம் சின்மயம், தேவதைகளுடைய சரீரம் தேஜோமயம், நம்ம சரீரம் பாஞ்சபௌத்திகம், பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது நம்ம உடம்பு. தேவதைகளுடைய உடம்பு எதனால் செய்யப்பட்டதுன்னா வேவ்ஸ், தேஜஸ்னால செய்யப்பட்டது. அதனாலதான் பரோட்ச பிரியாய் வகிதேவான்னு கண்ணுக்கு தெரிய மாட்டாள். பகவானுடைய உடம்பு இந்த ரெண்டுலையும் சேராது. பகவானுடைய உடம்பு எப்படி இருக்குன்னா சொரூபம் சின்மயமா இருக்கு. அதனாலதான் பகவான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில சொல்லும் போது ஜென்ம கர்மச்சமே திவ்யம் யோவம் ஏவம் யோவேத்தி தத்வதா த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம. என்னுடைய ஜென்மாவும் சரி என்னுடைய கர்மாவும் சரி அர்ஜுனா திவ்யமானதுங்கிறார். திவ்யம் அப்படிங்கிற சப்தம் எல்லாருக்கும் தெரியும். உத்தராதில போய் சாப்பிட்டு வந்தா கூட எப்படி இருந்து பால் பாயசம்னா திவ்யமா இருந்ததுங்கிறோம். அப்படின்னா என்ன திவ்யம்னா என்ன? வசத்தியானதுன்னு அர்த்தம் இல்லை, அப்ராகிருதம்னு அர்த்தம். ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை இல்லாததுன்னு அர்த்தம். உலகத்துல எந்த பொருளை எடுத்தாலும் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான். ஒரு மைக் எடுத்தா கூட இது பஞ்சபூதம் சேர்ந்திருக்கு, டேபிள் உண்டு, இது உண்டு, இது உண்டுன்னா நீங்க எல்லாருமே பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை இல்லாததுக்கு திவ்யம்னு பேர். இது பகவானோடது சரீரம், சின்மயமானது, ஆனந்தமயமானது. ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத். அப்பேற்பட்டதான அனுபவிக்கதான் முடியும், ஆனந்திக்கதான் முடியும். அனுபமிதம் இப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னு காமிச்சு சொல்ல முடியாது. கல்கண்டு எப்படி திதிக்கும்? சக்கரை மாதிரி திதிக்கும், தேன் மாதிரி திதிக்கும். பால் எப்படி இருக்கும்? வெள்ளை மாதிரி இருக்கும், கொக்கு மாதிரி இருக்கும், வெண்ணெய் மாதிரி. எதையாவது ஒண்ணுக்கு ஒண்ணு காமிச்சு சொல்றமோனோ, புரிய வைக்கிறமோனோ, ஒரு பொருளை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்னு காமிக்கிறமோனோ, அது மாதிரி பகவானை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு பொருளை ஊமையா காமிக்க முடியாது. அனுபமிதம். காலதேச அவதிப்யா. காலம் தேசம் எல்லை இதுக்கு அப்பாற்பட்டது. இன்ன காலத்துல இருந்தது, இன்ன காலத்துல இல்லை, இன்ன தேசத்துல இருக்கு, இன்ன தேசத்துல இல்லை, இன்ன எல்லைக்குள்ள இருக்கு, இன்ன எல்லைக்குள்ள இல்லைங்கிற கட்டுப்பாடு கிடையாது. நிர்முக்தம், விடுபட்டது, கட்டுப்படாதது, எல்லையற்றது. நம்மளையும் நித்திய முக்தமா செய்யக்கூடியது, நம்மளையும் அந்த கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கக்கூடியது. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சாஸ்திரம் புரிஞ்சுக்கணும். பக்தி எல்லாம் நிறைய கேட்டுட்டோம், சொல்லின்னு இருக்கா. ஒரு படையெடுப்பு காலங்கள்ல நாம வேற நாலெட்ஜை சம்பாதிச்சுக்க முடியாத, டைம் இல்லாத காலங்கள்ல நாம சொன்னோம், பஜனை பண்ணினோம், பக்தி பண்ணினோம். அது பகவானை கொடுக்கும், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இப்ப நாம ஒரு ஃப்ரீயான வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா பழையபடி நம்மளுடைய சாஸ்திரங்களை எடுக்க ஆரம்பிச்சிடணும். எடுத்து ஆச்சாரங்கள் தர்மங்களை நாம் நாலெட்ஜை தெரிஞ்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு சிஸ்டம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இப்ப இந்த டம்ளர்
இந்த டம்ளருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்பேஸ். இந்த ஹாலுக்குள்ள ஒரு ஸ்பேஸ், ஹாலை தாண்டி வெளியில போனா ஒரு ஸ்பேஸ். எல்லாம் ஸ்பேஸ் தான், எல்லாம் ஆகாசம்தான். வெளியில உள்ள ஆகாசத்துக்கு மகதாகாசம்னு பேர். இப்ப இந்த ஹாலுக்குள்ள இருக்கிறதுக்கு கிரகாகாசம்னு பேர். ஒரு பாத்திரத்துக்குள்ள இருந்தா கட்டாகாசம்னு பேர். ஆகாசம்ங்கிறது எல்லையற்றதுன்னா இந்த பெயர் எப்படி வருது? எல்லையற்றது தானே. பரம்பொருள்ங்கிறது எல்லையற்றது தானே. அத பரமாத்மான்னு சொல்லாம ஜீவாத்மான்னு ஏன் சொல்றோம் நாம? கவனிச்சு கேளுங்க, அப்பதான் புரியும். எல்லையற்றது ஆகாசம்னா இதுக்குள்ள உள்ள ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இதுக்கு எல்லை இருக்கு. அப்ப ஆகாசத்துக்கு எல்லை இல்ல, எல்லைங்கிறது இந்த பாத்திரம் தான். இந்த பாத்திரத்தை உடைச்சுட்டா இங்க இருக்கிற ஆகாசம் எங்கேயாவது போகுமா? எங்க இருந்தாவது வருமா? அது இருக்கிற இடத்துலயே இருக்கும். அந்த எல்லை இல்லாம போயிடும். அதுதான் நம்ம மோட்சம் அடையிறதுங்கிறது. நமக்கு ஒரு எல்லையை வகுத்துன்னு இருக்கும். அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், பிராணோ பிரம்மே திவ்யஜானாத், மனோ பிரம்மே திவ்யஜானாத். விஞ்ஞானம், அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய கோஷங்களை உடைச்சுட்டோம்னா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு ஆயிடும். லேயர் இருக்கு. முதல்ல உடம்ப நாம்னு நினைக்கிறோம், உடம்பு நாம் இல்லைன்னு நிரூபணம் ஆயிருது. எங்க சாவுல. அப்புறம் நாம் என்னவா இருக்கோம்னா பிராணனா இருக்கோம். பிராணனா இருக்கிற நிலைதான் பித்திருக்கள்ங்கிறது. கவனிச்சு கேட்கணும். நாம பிராணனா இருக்கிற நிலைதான் பித்திருக்கள்னு பேர். அந்த பித்திருக்களையும் தாண்டிட்டோம்னா மனசாயிடுவோம் நாம. அந்த மனசா இருக்கிற நிலைதான் தேவதைகள்ங்கிறது. அதையும் தாண்டிட்டோம்னா அறிவாயிடுவோம் நாம. அந்த அறிவா இருக்கிற நிலைதான் ரிஷிகள்ங்கிறது. இந்த தேவதைகளுக்கு மேல ரிஷிகள், பிரஜாபதிகள்லாம் தேவதைகளுக்கு மேல. அதையும் தாண்டிட்டா, அந்த எல்லையும் உடைச்சுட்டா பிரம்மம் ஆயிடும். நம்மள அந்த எல்லைக்கு கொண்டு போறது இந்த பிரம்மன் தான். நிர்முக்தம் நித்திய முக்தம் நிகம சதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம். 1100 உபனிஷத்துக்களால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்றதான பரமாத்மா அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் பகவானை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுன்னா, இன்ன ரூபம், இன்ன குணம், இன்ன பெயர், இது 3 வழியா தான் நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு உருவம் இருக்கணும், அல்லது சப்தம் இருக்கணும், அல்லது குணம் இருக்கணும். ஒரு பொருளை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? விஸ்வநாதியர்னா பேர்னால தெரிஞ்சுக்கிறோம், உடம்புனால தெரிஞ்சுக்கிறோம். இவர் நல்லவர் கெட்டவர்னு குணத்தினால தெரிஞ்சுக்கிறோம். எந்த பொருள் எடுத்தாலுமே அப்படிதான். இது எதுவுமே கிடையாது பரமாத்மாவுக்கு அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு அதை எப்படி சொல்லும் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்றது? இதெல்லாம் உள்ளதெல்லாம் பகவான் இல்லை, பகவான் இல்லைன்னு சொல்லிட்டே போறது. நேத்தி 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 நேத்தின்னு இந்த பெயர் இருந்தா பரமாத்மா கிடையாது, உருவம் இருந்தா பரமாத்மா கிடையாது, குணம் இருந்தா பரமாத்மா கிடையாது அப்படின்னு சொல்லி போய் எந்த இடத்துல சாஸ்திரம் பேசாம நிக்கிறதோ அதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். நிகம சதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம். ஸ்பஷ்டமா கிடையாது. ஆனா திருஷ்டமாத்திரே புனகாங்கிறார் அடுத்த பதம். இப்படி பார்க்க முடியாததான பரம்பொருள் நாள். இப்ப நாஸ்திகவாதி சொல்றான் தெய்வத்தை கண்ணுல காமின்னு. நாங்களே தெய்வத்தை கண்ணால பார்க்க முடியாதுன்னு தானே சொல்றோம். நம்ம சாஸ்திரங்களே தெய்வத்தை கண்ணால பார்க்க முடியாது. அப்ப தெய்வமே கிடையாதுன்னா இருக்கு. தெய்வத்தை நிரூபிக்க முடியுமான்னா முடியும். எப்படி நிரூபிக்க முடியும்னா, உன் கண்ணால பார்க்கறதெல்லாம் தெய்வம் இல்லை, உன் வாயால ருச்சிக்கிறதெல்லாம் தெய்வம் இல்லை, உன் மூக்கால நுகர்றதெல்லாம் தெய்வம் இல்லை, உன் காதால கேட்கறதெல்லாம் தெய்வம் இல்லை, உன் உடம்பால ஸ்பரிசிக்கிறதெல்லாம் தெய்வம் இல்லை, உன் கண் எதனால பார்க்கறதோ அதுதான் தெய்வம். உன் காது எதனால கேட்கறதோ அதுதான் தெய்வம், உன் மூக்கு எதனால நுகர்றதோ அதுதான் தெய்வம். இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது.
இப்ப பரமாத்மா இல்லை, தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது நிரூபிக்கிறது மரணம். காது காது இருக்கிற செத்து போனோடனே யாராவது காதை அறுத்து தானம் பண்ணிட்டாளா என்ன? கண்ணை நோண்டி தானம் பண்ணிட்டோமா என்ன? கண்ணு அப்படியே இருக்கே, கண்ணு ஏன் பார்க்கல? அப்ப காது ஏன் கேட்கல? அப்ப சைத்தன்யம் இருந்தது உள்ள, அந்த சித்து விலகினத்தினால அது வெறும் கருவி. ஃபேன், லைட்டு, ஏசி, இது வெவ்வேறு வடிவத்தில இருந்து வெவ்வேறு இயக்கத்தை செஞ்சாலும் கரண்ட் ஒண்ணுதான். அந்த சித்தா பகவான் உள்ள இருக்கான். சித்து பேடுத்து அப்படிங்கிறது தான் மருவி செத்து பேடுத்துன்னு வருது. இந்த செத்து பேடுத்துன்னு ஒரு வார்த்தையே கிடையாது, சத்து பேடுத்து, உள்ள சத்து பேடுத்து அப்படின்னு தான் அர்த்தம். அது செத்து பேடுத்துன்னு ஒரு வார்த்தை உண்டா? நாம பேசுறதை கவனிச்சு பேசணும், அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இந்த தமிழ்ல மாணிக்க வாசகர்னு சொல்லுவா, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது, மணி வாசகர்னு தான் பேர். அவரு ஒருத்தர் பேசின உடனே இவர் எப்படி பேசினார்னா மணிமணியா அழகா பேசினார்னு சொல்லுவோமா, மாணிக்க மாணிக்கமா பேசினார்னு சொல்லுவோமா? அங்க பகவான் திருவாச்சகத்துல சொல்லும் போது மணிவாச்சகான்னு தான் கூப்பிடுறா. ஒரிஜினல் பெயர் அவருக்கு மணிவாச்சகர்னு தான் பெயர். அது மாதிரி சோமயாஜி நாயனார்னு ஒருத்தர், நாயன்மார்கள்ல அவருக்கு இப்ப என்ன பெயர் தெரியுமோ? சோமாசி நாராயணார்னு பேர். சோமாசின்னு ஒரு பக்ஷணம் தான். சோமாசின்னு ஏது பெயர்? நாம என்ன சொல்றோங்கிறத நாம கொஞ்சம் மனசை நிறுத்தி அதை செலவழிச்சோம்னா தானாவே ஞானம் வந்துடும். எல்லாரும் செஞ்சதையே செஞ்சா செம்மறியாடுன்னு அர்த்தம். செம்மறியாடு தான் செஞ்சு, ஒரு ஆடு செஞ்சதையே இன்னொரு ஆடு செய்யும். நாம் அப்படி இருக்கலாமா? மனிதர்கள் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? அதை யோசனை பண்ணி செய்ய வேண்டாமா நம்ம? அப்படிங்கிறத இந்த இடத்துல சத்து பேடுத்து பார்க்க முடியாத பரம்பொருள்னா திருஷ்ட மாத்திரே புனகான்னு இந்த வார்த்தை சொல்லுவானே நாராயண பட்டத்திரின்னா, எந்த பரம்பொருளை சாஸ்திரங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்றதோ அந்த பரம்பொருள் அது இஷ்டப்பட்டா உனக்கு தரிசனம் கொடுக்கும்னு அது சங்கல்பிச்சா. நாமா பகவானை பார்க்க முடியாதே தவிர அவன் தரிசனம். புரியுற மாதிரி சொல்றேன். பகவத்கீதை எல்லாரும் பாராயணம் பண்ணுவா, ஓரளவா பண்றவா இருப்பேன். 10 அத்தியாயம் முடிஞ்சு 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காமிக்கிறான் பகவான். இப்படி ஒரு ரூபம் உலகத்திலேயே பார்க்க முடியாது அர்ஜுனான். அர்ஜுனன் என்ன பதில் சொன்னான் அதுக்கு? ஒண்ணுமே தெரியலன்னு. நீ என்னமோ பெரிய ரூபம்னு சொல்றையே தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா. அதுக்கு பகவான் சொன்னார், உங்ககிட்ட பேசிண்டே அந்த அவசரத்துல ரூபத்தை காமிச்சுட்டேன், உனக்கு பார்க்கிற சக்தியை கொடுக்க மறந்து போயிட்டேன். இதா இப்ப தரே திவ்யம் ததாமி தே சக்ஷு அடி பகவான். அப்புறம்தான் அந்த சக்தியை கொடுக்கிறார். அந்த சக்தியை கொடுத்தப்புறம் பார்க்கிறான் அர்ஜுனன். பீத பீத பிரணம்யா அப்படின்னா. அதுக்கு முன்னாடியும் பகவான் தரிசனம் கொடுத்தார். அப்ப தெரியல அர்ஜுனனுக்கு. நான் கொடுக்கறேன்னு சொன்னப்புறம் தெரியறது. இந்த வித்தியாசம் புரியறதா? நாமா பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது, பகவான் கிருபை பண்ணினா பார்க்கலாம். மகான்கள்லாம் பார்த்தது அப்படிதான். அவன் அருளால் அவன்தால் வணங்கி. பிச்சம்மான்னு ஒரு மாமி திருநெல்வேலியில இருந்தா. முருகபக்த. முருகபக்தன்னா சாதாரண முருகபக்த இல்லை. எந்த அளவுக்கு முருகபக்தன்னா, ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டா முருகன் தரிசனம் கொடுப்பான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு அந்த ரூமை போய் நாம பார்த்தோம்னா கீழே மயில் தோகையெல்லாம் சிந்தி இருக்கும். மயில் தோகை சிந்தி இருக்கும். முருகன் வந்து தரிசனம் கொடுத்தது. இந்த மாமி எவ்வளவு தூரம் சொல்றதே உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு தெரியும். உள்ளம் உருகு தையா முருகா உன்னை காண்கையில். இது பிச்சம்மா பாடின பாட்டு. இது பின்னாடி டிஎஸ் மஸ்க்கு அந்த டெக்ஸ்ட் கிடைச்சு அப்புறம் அவருக்கு டியூன் போட்டார். இதை பாடினது பிச்சம்மா தான். அந்த அளவுக்கு பக்த. நேர பார்ப்போம். மற்றவாளுக்கு தெரியாது. மற்றவாளுக்கு என்ன தெரியும் அங்கன்னா, கீழே மயில் தோகை இறஞ்சு கிடக்கும். முருகன் வந்துட்டு போன அடையாளம். அது மாதிரி பகவான் நினைச்சா குரூரம்மைக்கு தரிசனம் கொடுக்கலையா பகவான்? நீ வரலையா கோவிலுக்குன்னா நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டார். பூந்தானம் கேட்கிறார், நீ வரலையா கோவிலுக்குன்னா நான் எதுக்கு வரணும்னா, அவன் தான் இங்க இருக்கானேன்னு. உள்ள வந்து பாரு அப்படின்னா மத்தோட கறியோட அடுப்பு கறியோட
வெண்ணையோட பகவான் வந்து நின்னான் அப்படின்னு சரித்திரம். இது மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம், 1000 விஷயம் சொல்லலாம். இப்ப அந்த பெரியவா சொல்லி நம்ம காஞ்சி பெரியவாள்கிட்ட ரொம்ப கிருபை என் மேல. எப்ப போனாலும் ஒரு அனுகிரக பாஷணமா நிறைய பேசுவா. இந்த காஷ்மீர்ல ப்ராப்ளம் வந்த போதுதான் பெரியவா கூப்பிட்டு சொன்னா, நீங்க காஷ்மீர்ல போய் ஒரு ராம பட்டாபிஷேகம் பண்ணுவோம்னா. எல்லாருமே காஷ்மீர் போயிட்டு வந்தா, சாதாரணமா ஜபங்கள் ஹோமங்களுக்கெல்லாம். என்னை கூப்பிட்டு பிரத்யேகமா சொன்னது, நீங்க ஒரு ராம பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த சங்கரா ஹில்ஸ்ல இன்னைக்கு காஷ்மீர்ல இன்னைக்கு போயிட்டு வரத்துக்கு பிரச்சனையா இருக்கு. நேற்று தினம் பிரச்சனையாயிடுச்சு. நாங்க போன காலத்துல 4 பேர், ராமசுவாமியர்னு வந்திருக்காரு மாமா, அவரை கேட்ட என்னோட வந்திருந்தாரு. அவர் 16ல போனோம். நாங்க 4 பேர் சேர்ந்தா உடனே 20 பேர் சேர்ந்துருவான் நம்மளை, எங்களை சுத்தி. அவ்வளோ ஆபத்தான சமயம். எங்களை சுத்தி எப்போதும் மிலிட்ரி காவல் இருக்கும். சங்கரா ஹில்ஸ்ல பண்ணினோம், பின்னாடியே காஷ்மீருக்கு விடிவு காலம் வரது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த பக்கத்து பார்டர்ல அசாம்ல போய் பண்ணுங்கோன்னா. என்ன பண்ணணும்னு கேட்டேன் பெரியவாள். அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவோன்னு. காமாக்கியா அப்படிங்கிறது வந்து யோனி பீఠம். இங்கேருந்து 250 பேர் போய் நித்தியப்படி தேவி அம்பாளுக்கு ராமருக்கு பட்டா. பொதுவா ராஜங்கிற அடமொழி 2 பேருக்கு தான், ராஜா ராமன், ராஜராஜேஸ்வரி, ராஜமுருகன், ராஜகண்ணப்பன் அப்படிலாம் நாமா வச்சுக்கலாம். சாஸ்திரத்துல 2 பேருக்கு தான் அந்த அடமொழி. அந்த ராஜங்கிறதுனால இதை வந்து அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ. ஏன் சொன்னான்னா, இது ஒரு சம்பவம் நடந்தது. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றதுங்கிறது சம்பிரதாயத்துல இருக்கு. ராம பட்டாபிஷேகம் பாராயணம் பண்ணுவோம், பிரவச்சனம் பண்ணுவோம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பண்ணுவோம். ஒரு தடவை எங்க தாத்தா தரிசனத்துக்கு போயிருக்கிறதே காஞ்சிபுரத்தில் பரமாச்சாரியால் சொன்னார், எல்லாரும் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றா, எனக்கு காமாட்சிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைன்னா. தாத்தா சொன்னா, இருக்கு அந்த சம்பிரதாயம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா தயார் பண்ணி கொடுத்து காமாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அதை ஞாபகப்படுத்தி நீங்க போய் பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவா சொல்ல அங்க போய் பண்ணினோம். இப்ப தாட்டங்க பிரதிஷ்டை நடந்தது திருவானைக்காவல்ல. இந்த திருவானைக்காவல்ல தாடங்க பிரதிஷ்டை நடந்த உடனே தரிசனம் பண்ணிட்டே இருக்கிறதவே திடீர்னு ஆச்சாரியால் கூப்பிட்டு, நீங்க காமாக்கியா போன மாதிரி இந்த குஜராத்தில் அம்பாஜின்னு ஒரு இடம் இருக்கு, ஹிருதயஸ்தானம், அது சக்தி பீடத்துல, அங்க போய் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுவோன்னு. நான் ஏன்னா அப்பதான் குஜராத் போயிட்டு வந்திருக்கேன். நான் சப்தாகம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னதுக்காக திருப்பி குஜராத் போடணும் பெரியவா. உடனே அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த முடிஞ்ச உடனே பத்திரிக்கை வாங்கிக்கோங்க நீங்க. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அந்த கவுஹாத்தில பண்ணின மத்தியில, அந்த கவுஹாத்தில பண்ணின போது நான் எங்க ஆத்மாமி நானும் பேசியிருந்தோம். இதை எப்படி அம்பாள் அங்கீகாரம் பண்ணுவாள்னு நமக்கு தெரியாது. சுவாசினி நமஹா, சுவாசினி அர்ச்சனை, பிரீதாயி நமஹான்னு இருக்கு. அதனால இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள யார் சுவாசினி வந்தாலும் பூஜை பண்ணணும். பிராமணா அப்ராமணா, இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படியே கிடையாது. யார் சுவாசினி வந்தாலும் சொன்னா நம்ப மாட்டேன், 167 பேருக்கு பூஜை பண்ணும். கொண்டு வாங்கின்னு போன புடவைகள்லாம் 5 நாளைக்குள்ள தீர்ந்து போய் திருப்பி மெட்ராஸ்ல இருந்து பார்சல்ல அனுப்ப சொல்லி அத்தனை பேருக்கும் உட்காத்தி வச்சு கால் அலம்பி பூஜை பண்ணி புடவை கட்டிக்க சொல்லி, அது மாதிரி. அப்ப ஒரு மாமா அங்க வந்திருந்தவர், எங்களோட வந்திருந்தவர், ஒரு 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 குஜராத்தி பெண்மணி வந்திருந்தா. அவளை பார்த்து அழுதுண்டே இருக்கார் இவன். பூஜை முடிகிற சமயத்துல என்னை கூப்பிட்டு காமிக்கிறார் இப்படி இப்படின்னு. என்ன அப்பையிலேருந்து என்னை பார்த்து அம்பாள் ஜாட காமிச்சுட்டே இருக்கான்னு. இது அம்பாள், இது அது அம்பாள் உபாசக்கிறவர், இது அம்பாள், இது எனக்கு ஜாட காமிச்சுட்டே இருக்காள் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, யாருக்கு எந்த ரூபத்துல வந்து தரிசனம் கொடுப்பான் பகவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு இஞ்சையே திருப்பரையார்லையே ராமர் இந்த குருவாயூர் பேர திருப்பையார்ல எங்க தாத்தா நவாகம் பண்ணினார். சிருங்கேரி பெரியவா வந்திருந்தா. முத நாள் ராமாயணம் ஆரம்பிச்சு நவாகத்தன்னைக்கு 2 பையன், பிரம்மச்சாரி பையன் கொண்டு வந்து தாத்தாட்ட கோவில்ல இருந்து உங்களுக்கு பாயசம் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி பாத்திரத்துல பாயசத்தை கொடுத்தா.
யாரா கொடுக்க சொன்னான்னா கோவில்ல உள்ளவர் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். விசாரிச்சா கோவில்ல கொடுக்கவே சொல்லல. வந்தது ராமலட்சுமணா. திருப்பறையார் முழுக்க தேடியாச்சா ஆளை காணும். அந்த வெள்ளி பாத்திரம் இன்னுக்கும் தாத்தாவாத்துல இருக்கு. ராமர் கொண்டு கொடுத்த வெள்ளி பாத்திரம் பாயசத்தோட. இது மாதிரி 1000 சொல்லலாம். பகவான் எப்படி எந்த ரூபத்துல தரிசனம் கொடுப்பான் அப்படின்னு தெரியாது. திருஷ்ட மாத்திரே புனக ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். புருஷார்த்தத்தை அடையலாம். புருஷார்த்தம்னா என்ன? இப்ப நாயோட ஜென்மாவோட நோக்கம் என்ன? நாய் பிறப்பு எடுக்கிறதோனோ அதோட நோக்கம் என்ன? திங்கணும், தூங்கணும், குழந்தை பெற்றுக்கணும். இதான் நமக்கும் அதான் நோக்கமா இல்லையே. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இந்த நாளையும் அடையணுங்கிறது தான் நம்ம நோக்கம். இதுக்குதான் புருஷார்த்தம்னு பேர். அறம்பொருள் இன்பம் வீடு தமிழ்ல சொல்றோமோ. அந்த புருஷார்த்தமான ஞானத்தை அடையலாம், மோட்சத்தை அடையலாம். தத்தாவத் அப்படி மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான பரமாத்ம ஸ்வரூபமான அந்த பிரம்மமே தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஜனங்களுடைய பெரிய பாக்கியம் பார்க்க முடியாததுன்னு எந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அந்த பரமாத்மா அந்த சாஸ்திரத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நான் தரிசனம் கொடுக்கிறேன்னு வந்து உட்காந்துருக்கான்னா. சாதாரண பாமர ஜனங்கள் இன்னைக்கு இதோ இப்ப கிளம்பினோம்னா 2 மணி நேரத்துல குருவாயூர்ல போய் நிற்கலாம், குருவாயூர்ப்பனை பார்க்கலாம். இப்படி சுலபமான ஒரு பகவான் நமக்கு கிடைச்சான்னா அந்த பகவான ஒருத்தன் வழிபடாம இருந்தான்னா அவன் போல ஒரு முட்டாள் உண்டா உலகத்துல? ஏவம் துர்லப்ய வஸ்துர்ன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன். துர்லப்ய வஸ்துர்ன்யபி சுலபதயா. நீ தலகிழ நின்னாலும், சாஸ்திரம் படிச்சாலும், வேதாந்தம் வாசிச்சாலும், 1000 ஹோமம் பண்ணினாலும், யாகம் பண்ணினாலும், யோகம் பண்ணினாலும், அபியாசம் பண்ணினாலும், ஜபம் பண்ணினாலும், தவம் பண்ணினாலும் உன்னால அடைய முடியாததான அந்த பரம்பொருள் சுலபதையா ஹஸ்தலப்தே யதன்யது நம்ம கையில கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதே தன்வா வாச்சா தியாவா. தன்வான்னா சரீரம், வாச்சான்னா வாக்கு, தியான்னா புத்தி. 3 நாளையும் அந்த பகவானை நாம வழிபட வேண்டாமா? கர்மனா மனசா வாச்சா திரிகரணம்னு பேரு. வாக்கால பகவான் நாமாவை சொல்லணும், உடம்பால பகவானுக்கு பூஜை பண்ணணும், மனசுனால பகவானை நினைக்கணும். பஜதி பதஜனா சுத்ரத். இதுல ஒரு வயத்தறிச்சல் என்னன்னா அதை பூஜை பண்ண மாட்டேங்களாம். இந்த ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு ஹோமசாமான்லாம் விற்கிற கடை வாசல்ல நின்னா. ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வராரு தரிசனம் பண்றது. அந்த ரோட்ல நிக்கிறதே பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக நிக்கிறதே அந்த ஒரு ஹோமசாமா விற்கிற கடை. அந்த கடைக்காரன் என்னை மாதிரி வேஷத்தை பார்த்த உடனே, சாமி எந்த ஊரு, எங்க கடையிலே நீங்க சாமான்லாம் வாங்கலாம், நான் எல்லாம் நீங்க சொன்னா வீட்டுல கொண்டு கொடுப்பேன். அப்பா நான் ஹோமங்கள்லாம் பண்றதே சொல்றேன், கண்டிப்பா நீ எல்லாம் வச்சிருக்கியான்னா வச்சிருக்கேன்னா. அப்படி பார்க்கறதே ஒரு பாக்கெட்ல கழுதை சாணம்னு போட்டிருந்தது. கழுதையோட சாணம். சத்தியம், நீங்க ஓம கடையில போய் கேட்டா சொல்லுவா, இது புதுசா இருக்கேடா, இது என்னத்துக்குடா வச்சிருக்கேன்னு கேட்டேன். இதை கேட்கறாங்க சாமின்னா. எதுக்குன்னா இதை வீட்டுல வச்சா செல்வம் கொட்டுமான்னு. ஒரு பீயை கொண்டு வீட்டுல வச்சிருந்தா செல்வம் கொட்டும்னா பீயை வச்சுக்கிறதுக்கு தயாரா உள்ள ஜனங்கள். அறிவு வேண்டாம், அறிவு வேண்டாம். எப்பேற்பட்ட பரமாத்மா பரம்பொருள் பகவானா பிரகாசிக்கிறார்கிறத அவரை கொண்டாடாம சுத்ர தெய்வ ஸ்புடேயம் அல்பத்தெல்லாம் பூஜை பண்ணிட்டு அல்ப பலனை அடைஞ்சிட்டு அருமையான மனுஷ ஜென்மாவை நாசம் பண்றதே அதை என்னன்னு சொல்லுவேன். ஆனா நாங்களோ வெனில் ஏதே தாவத்வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடா பஹத்யை நிசேஷாத்மானமேனம் குரு பவன புராதிசமேவ ஆஸ்ரயாமஹ. பரமே குருவாயூரப்பனை தவிர வேற யாரையும் உங்களுக்கு தெரியாது. மற்றொரு தெய்வம் தன்னை உண்டு என நினைந்தியம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. மணிவாசகர் சொல்றார், அனன்ய பக்தி அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு
ந அந்நியம் அனன்யம். நாரத பக்தி சூத்திரத்துல சொல்றார், அந்நிய பாவம், அந்நிய உபாசனை, அந்நிய பலன் இது இல்லாத படிக்கு ஒரே தெய்வம், ஒரே வழிபாட்டு முறை. அந்த பலனும் என்னன்னா, ஒரு பூஜையை பண்ணிட்டு எனக்கு குழந்தை வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படி கிடையாது. பின்ன இந்த பூஜை பண்றதே எதற்குன்னா உன்னை பூஜை பண்றதுக்கு தான். உன்னை பார்க்கறதே எதுக்குன்னா உன்னை பார்க்கறதுக்கு தான். இந்த பக்தியே பக்திக்கு தான். இதுக்கு அனன்ய பக்தின்னு பேர். அந்த பக்தியை எனக்கு குரு குருவாயிருப்பான்னு பட்டத்திரி பிரார்த்திச்சா மாதிரி இங்க வந்தவ அத்தனை பேருக்கும் நமக்கும் அந்த பாவத்தை பகவான் கொடுத்து குருவாயூரப்பனுடைய சரணத்துல அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தியை பகவான் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஒரு பெரிய பாக்கியம். நம்ம நானா நானி அனன்யா இந்த ஓனர் பேர் என்ன, உமாமகேஸ்வரி, ரொம்ப கெட்டிக்காரி அந்த மாமி, அந்த மேடம். அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல கெப்பாசிட்டி உண்டோ, நல்ல நோக்கத்தோட. சில பேருக்கு நிறையா பண்ணுவா, பிஸ்னஸ் மைண்டாக பண்ணுவா. அப்படி இல்லாதபடிக்கு நமக்கு என்ன தேவையோ சேர்ந்து இந்த அந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ளை வந்தான்னா மாமனாராத்தை விட்டு கிளம்ப மாட்டான். அது மாதிரி நானா நானிக்கு வந்தா கிளம்ப மாட்டேங்கிறார். இங்க உள்ள சௌகரியம் எங்களுக்கு இங்க இந்த சௌக்கியங்கள்லாம் இந்த வசதிகள்லாம் எங்கேயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உபசரிச்சு எல்லாரையும் கொண்டாடி பெரிய பாக்கியம். இது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, பெரிய பாக்கியம். ஏன்னா என்ன பண்றது, குழந்தையெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. பணத்துக்கு ஒரு காலத்துல பணத்துக்கு கஷ்டப்பட்டோம், கூட்டு குடும்பமா இருந்தோம், எல்லாரும் சேர்ந்து இருந்தோம். ஆனா வருமானம் குறைச்சலா இருந்தது. இப்ப வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை, யாவாவா தனித்தனியா இருக்கு, பேசுறதுக்கு கூட துணை கிடையாது. அப்படிங்கிற சமயத்துல அந்த நினைவே இல்லாம தனிமையா இருக்கோங்கிற எண்ணமே இல்லாதபடிக்கு பார்த்தா ஒருத்தரோட ஒருத்தர் உற்சாகமா பேசிந்து தினம் பகவானை தரிசனம் பண்ணி கோபூஜையிலேருந்து ஆரம்பிச்சு வேத மந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு தினம் வடபாயசத்தோட சாப்பாடு மாதிரி இத்தனை உபச்சாரம் பண்ணணும்னா அது பெரிய ஒரு மனசு. அதுமா அந்த 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 எதை நினைச்சாலுமே பெருசா நினைக்கணும். பெருசா நினைச்சாதான் பெருசா அடைய முடியும். பிரம்மம் பெருசு இல்லையா? இது பிசினஸுக்கு மட்டும் இல்லை, வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை, பிசினஸுக்கும் அதுதான். அது மாதிரி நடக்கிறது. அதுல சத்சங்கத்தையும் கொடுத்து அதை சொல்லணுமோ. இது மாதிரி வெறும் பணம் மட்டும் எண்ணம்னு இல்லாதபடிக்கு இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு வேலை செய்யறவ அத்தனை பேரும் அதே பாவத்தோட இதை செய்யறதெல்லாம் பெரிய ஒரு உயர்ந்த செயலா இருக்கு. இதில் உள்ள எல்லாருக்கும் பூர்ண ஆரோக்கியத்தை பகவான் கொடுக்கணும், நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நிறைய சத்சங்கங்கள் நடக்கணும். மேல மேல இந்த இன்ஸ்டிடியூஷனும் இது மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய பண்ணணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சேன். அனந்தராமாக்கிய மகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவன ஸ்மரணம்.